ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 104. என்கிட்டக்க பரதன் மிகுந்த பக்தி வைத்தவன். அதனால தனக்கு கிடைத்த ராஜ்யத்தை விட்டுட்டு மான் தோல், மரவுரி, ஜடை இவைகளோடு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு ராமன் தெரிஞ்சுண்டு லக்ஷ்மணனுக்கு எதிரில, பரதா, மரவுரி கிருஷ்ணாஜினம் இவைகளோடு நீ இந்த காட்டுக்கு எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேக்குறார். பரதன் பதிலே சொல்லல. ராமன் மறுபடியும் கையில கிடைச்ச ராஜ்யத்தை விட்டுட்டு தபஸ்வி வேஷத்தோடு நீ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறார். அப்பவும் பரதன் மௌனமா இருக்கார். ராமன் அவரை அருகில கூப்பிட்டு இறுக அணைச்சுண்டு, குழந்தை, கண்கள்ல நீர் பெருக, தேகம் இழைத்து, முகம் வாடி, மனம் குன்றி அலங்கோலமாக உன் பந்துக்கள் பரிவாரங்களோடு இப்ப எதுக்காக என்னை தேடி வந்த, அத சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அத கேட்ட பரதன், அண்ணா, நம் பிதா கைகேயின் வார்த்தையை கேட்டு மூத்த புத்திரனான உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை இளையவனான எனக்கு கொடுத்துட்டு புருஷோத்தமனான உங்களை காட்டுக்கு அனுப்பினார். ஒருவரும் செய்ய துணியாத காரியத்தை இப்படி பண்ணிட்டு பிரியமான புத்திரனை விட்டு பிரிந்த துக்கத்தால அந்த மகானுபாவர் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டார். என் தாயான கைகேயின் பேச்ச கேட்டு தன் கீர்த்தியை அழிச்ச இந்த மகா பாவத்தை கட்டினுட்டார். இந்த பாதகத்தை செய்யும்படி தூண்டிவிட்ட அந்த ஸ்திரீயான என்னோட தாய் தான் ஆசைப்பட்ட ராஜ்யத்தையும் அடையல, தன் புருஷனையும் கொன்று விதவையாக ஆனாள். தன் எண்ணங்கள் எல்லாம் வீணாகி லோகத்துல அழியாத அபகீர்த்தியையும் பாபத்தையும் சம்பாதிச்சுட்டமே என்ற துக்கம் அவளை வாட்டின்றிருக்கு. அவள் கோரமான நரகத்துக்குத்தான் போக போறா. கைகேயின் வயத்துல பிறந்ததால அந்த அபவாதத்திற்கு நானும் ஆளாயிட்டேன். இப்படி மகா பாபியோட வயத்துல பிறந்து நியாயமா எங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்ட ராஜ்யத்தையும் கிடைக்காம பண்ணி அவரை கோரமான காட்டுக்கு துரத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு லோகத்தாரால் நிந்திக்கப்பட்டு என் பிதாவோட மரணத்திற்கும் காரணமான நான் எல்லா விதத்திலும் கெட்டுப்போனேன். உங்களை தவிர எனக்கு வேறு கதி இல்லை. உங்களையே நான் சரணடைந்தேன். நீங்களே என்ன காப்பாத்தணும். தேவேந்திரன் தன் அமராவதியில அபிஷேகம் செய்யப்படுவது போல நீங்களும் அயோத்திக்கு திரும்பி வந்து தடைபட்ட அந்த அபிஷேகத்தை பூர்த்தி பண்ணி தங்களுடைய ராஜ்யத்தை ஏத்துண்டு எங்க எல்லோரையும் க்ஷேமமா பரிபாலனம் பண்ணி என்னையும் கடை தேத்தணும். இதோ இருக்கும் பிரஜைகளும் கணவனை இழந்து அநாதகளாக பரிதவிக்கும் ராஜ்யஸ்திரீகளும் தங்களை பிரார்த்திக்கத்தான் வந்திருக்கா. அனுகிரகம் பண்ணணும். நமது வம்சத்துல இதுவரையில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் தர்மமும் இதுதானே. என்னை எல்லா விதத்திலும் உங்களால் தான் காப்பாற்ற முடியும். ராஜ்யத்தை நீங்க ஒத்துக்கணும். எங்கள் மனோரதங்களை நிறைவேற்றணும். நான் ஒருவன் கண்ணீர் விடுவதை நீங்கள் பார்க்க பொறுக்க மாட்டீர்களே. இவ்வளவு ஜனங்களும் கண்ணீர் விடுவதை எப்படி பொறுப்பீர்கள் என்று நினைத்து யுத்தத்திற்காக புறப்படுவது போல சதுருங்க சேனையோடு நான் வந்திருக்கேன். நான் பிரார்த்திப்பதை நீங்கள் ஒருவேளை அலட்சியமா கூட நினைக்கலாம். இந்த மந்திரிகள் ஞானத்தாலும் வயசாலும் ஆச்சாரத்தாலும் மூத்தவர்கள். உங்களுடைய க்ஷேமத்தையே பிரார்த்திக்கிறவா. பரம்பரையா நமது வம்சத்துல ஊழியம் பண்றவா. நமது ராஜ்யத்தை க்ஷேமமாக பரிபாலனம் பண்றவா. இவர்களுடைய பிரார்த்தனையை நீங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. உங்களிடத்தில் எனக்கு ஏதாவது காரியமாகணும்னா உங்க எதிரில் வந்து நின்னா அத உடனே முடிச்சு கொடுப்பேளே. உங்களை வேண்டி நிற்கின்ற பட்சத்துல சந்தேகம் என்ன இருக்கு? தலைவணங்கி நம்மை வேண்டின பிறகும் இவனுடைய காரியத்தை முடித்து கொடுக்காமல் இருக்கோமே அப்படின்னு உங்களுடைய மனம் தவிக்காதா? இதுவரையில் நீங்கள் என்னை நிர்பந்தித்து என் எண்ணங்களை தெரிந்து கொண்டு அவைகளை பூர்த்தி செய்தேள். இப்போ நான் உங்களை யாசிக்கிறேன். நான் உங்களுடன் பிறந்தவன் இல்லையா? உங்களை நான் யாசிக்க வேண்டியது அவசியமா? தங்களுடைய சகோதரன் அப்படிங்கறதால இந்த ராஜ்யத்துல ஒரு பங்க கொடுங்கோ அப்படின்னு கேட்க போறேனா? இல்லையே. தங்களிடத்தில் மந்திரோபதேசம் பெற்ற சிஷ்யன் அல்லவா நான். சிஷ்யனானாலும் என்னை விற்கவும் வாங்கவும் சுவாதீனம் இருக்காது. அதனால நான் உங்களோட அடிமை. அதனால என்கிட்ட கிருபை பண்ணி என் பிரார்த்தனைய ஏத்துக்கணும். இதோ இருக்கும்
மந்திரி பிரதானிகள், தலைவர்கள், பிரஜைகள் இவர்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் தள்ளிவிட முடியுமா அப்படின்னு கண்கள்ல நீர் பெருக பரதன் பிரார்த்திச்சு ராமனுடைய திருவடிகளில் தன்னுடைய தலையை வச்சு நமஸ்காரம் பண்றார். பூமியில் கிடக்கும் பரதனை ராமன் தூக்கி எடுத்து அணைச்சு, நீ மகாகுலத்தில பிறந்தவன், சாத்வீக குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவன், நல்ல தேஜஸ் உள்ளவன், விரதங்களை அனுஷ்டிக்கின்றவன், உன்னை போன்றவன் ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்டு கனவில் கூட அண்ணனுக்கு துரோகம் பண்ணுவானா? உன்கிட்ட தோஷம் இருப்பதா நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. உன்னை பெற்ற தாயை அறியாத்தனத்தால நீ நிந்திக்கிறதும் சரியில்லை. நமது மூத்தோர் தங்களுக்கு இஷ்டமான மனைவிகளிடத்திலும் மகன்களிடத்திலும் அன்பு வைக்கிறா, நாம அதை தடுக்க முடியாது. பாரியைகள் கணவனுக்கு கட்டுப்பட்டிருப்பது போல மகன்களும் சிஷ்யர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். நீயும் அதை ஒத்துக்கணும். ராஜ்யத்துல சகல சௌக்கியங்களையும் அனுபவிக்கும்படி என்னை செய்யவும், காட்டில் மான் தோல் மர உரியுடன் இருக்கச் செய்யவும் நமது பிதாவுக்கு அதிகாரம் இருக்கு. பிதாவிடத்தில் புத்திரன் எவ்வளவு பக்தியும் கௌரவமும் வைக்கணுமோ அப்படியே தன் தாய்கிட்டையும் வைக்கணும். தர்மாத்மாக்களான பெற்றோர் நீ வனத்திற்கு போயிரு என்று என்னை கட்டளையிட்ட பின் அதை நான் எப்படி மீற முடியும்? ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டு அயோத்தியை ஆட்சி பண்ணணும். நான் காட்டில் 14 வருஷங்கள் வரையில் இருக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டு நம் பிதா பரலோகம் போனார். அந்த தர்மாத்மா உனக்கு பிரமாணம். உன்னை ஆளும் அரசன், லோகத்திற்கும் உனக்கும் குரு. ஆகையால் நமது பிதா பிரித்து கொடுத்த பாகத்தை நீ ஏத்துண்டு அனுபவிக்கணும். நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை இந்த தண்டகாரண்யத்தில் 14 வருஷங்கள் வரையில் அனுபவிப்பேன். எல்லோராலும் பூஜிக்கப்பட்டவரும் தேவேந்திரனை போன்றவரும் நமக்கு பிதாவுமான தசரதர் எனக்கு செய்த உத்தரவு இந்த உலகத்திலும் மேல் உலகிலும் எனக்கு மிகுந்த க்ஷேமத்தை தரும். என் பிதாவோட உத்தரவு இல்லாமல் லோகங்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருப்பதை நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொன்னார் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 105வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.